Welcome to our video. Today I am going to explain sentence pattern in English grammar. இன்னைக்கு நாம இங்கிலீஷ் கிராமர்ல சென்டென்ஸ் பேட்டர்ன் பத்தி பார்க்க போறோம். சென்டென்ஸ் பேட்டர்ன் அது பார்க்கிறதுக்கு முன்னால நான் உங்களுக்கு லாஸ்ட் கிளாஸ்லயே சொல்லியிருக்கேன், எல்லா கிராமருக்குமே பேசிக்கானது சப்ஜெக்ட் அண்ட் வெர்பு. ஸோ எங்களோட வீடியோல சப்ஜெக்ட் அண்ட் வெர்பு வாட்ச் பண்ணாதுங்க, டிஸ்கிரிப்ஷன் அதுக்கான லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்க அதை வாட்ச் பண்ணிட்டு இது நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா இது முழுமையா உங்களுக்கு புரியும். ஸோ வாங்க இன்னைக்குள்ள வீடியோக்குள்ள போலாம். சென்டென்ஸ் பேட்டர்னுக்குள்ள பார்க்கறதுக்கு முன்னால முதல்ல சென்டென்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்க்கணும். சென்டென்ஸ் அப்படின்னா என்ன? சென்டென்ஸ் இஸ் நத்திங் பட் இட்ஸ் குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் தட் மேக் எ கம்ப்ளீட் சென்ஸ். அதாவது சென்டென்ஸ் என்ன சொல்லுவோம்? வாக்கியம். ஒரு வாக்கியம் எதை சொல்லுவோம்னா பல வார்த்தைகள் சேர்ந்து ஒரு முழுமையான பொருளை கொடுக்குமானால் அவை வாக்கியம் என்று பொருள் சொல்லுவோம். ஸோ அதே தான் இங்கிலீஷ்ல இட்ஸ் மேக் எ கம்ப்ளீட் சென்ஸ், ஒரு முழுமையான அர்த்தத்தோட இருக்கும். ஸோ இந்த சென்டென்ஸ் பேட்டர்ன்ன்றது நம்ம என்ன சொல்லுவோம்னா இட்ஸ் எ கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் சென்டென்ஸ். ஒரு சென்டென்ஸ்ல ஒரு வாக்கியத்தில் அடங்கியிருக்க பகுதிகள் என்னென்னன்றது தான் சென்டென்ஸ் பேட்டர்ன் சொல்லுவோம். ஸோ வாங்க இதுக்குள்ள ஃபுல் பார்ட்டுக்கு போகலாம். ஃபர்ஸ்ட் இந்த சென்டென்ஸ் பேட்டர்ல அடங்கியிருக்க ஒவ்வொரு பகுதிகள் என்னன்னு பார்க்கணும். ஃபர்ஸ்ட் பார்ட், லுக் அட் த ஃபர்ஸ்ட் பார்ட். சென்டென்ஸ் பேட்டர்ன் சப்ஜெக்ட். ஃபர்ஸ்ட் ஒன் சப்ஜெக்ட், the next verb, next object, the next direct object, the next indirect object, next complement, next object complement, next adjunct. These all the items contain the particular sentence. இது எல்லாமே ஒரு வாக்கியத்துல அடங்கி இருக்கு. ஒரு சிலர் மிஸ் ஆகி கூட வரலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்ட்ல என்ன பார்க்க போறோம்னா இதோட ஷார்ட் ஃபார்ம் என்னன்னு பார்க்க போறோம். வாங்க நெக்ஸ்ட் பார்ட் பார்க்கலாம். லுக் அட் திஸ். இந்த சென்டென்ஸ் பார்ட்ல ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது எஸ் ஃபார் சப்ஜெக்ட். எஸ் என்ன சொல்லுவோம்? சப்ஜெக்ட். வி ஃபார் வேர்ப். வி ஃபார் வேர்ப். ஓ ஃபார் ஆப்ஜெக்ட். ஓ ஃபார் ஆப்ஜெக்ட். வி ஹேவ் த டூ டைப்ஸ் ஆஃப் ஆப்ஜெக்ட். வாட் ஆர் தே? இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் அண்ட் டைரக்ட் ஆப்ஜெக்ட். அதாவது ஆப்ஜெக்ட் இரண்டு வகையா இருக்கு. ஒன்னு இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட், another one டைரக்ட் ஆப்ஜெக்ட். நெக்ஸ்ட் சி ஃபார் காம்ப்ளிமெண்ட். காம்ப்ளிமெண்ட் நமக்கு டூ டைப்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் டைப் டைரக்ட் காம்ப்ளிமெண்ட், ஒன் மோர் டைப் ஆப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட், அதாவது ஓசின்னு சொல்லுவோம், ஆப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட். நெக்ஸ்ட் ஏ ஃபார் அட்ஜென்ட். ஸோ தீஸ் ஆல் த ஷார்ட் ஃபார்ம் ஃபார் யூஸ்ட் இன் சென்டென்ஸ் பேட்டர்ன். இது இந்த ஷார்ட் ஃபார்மா தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ நெக்ஸ்ட் பார்ட்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா இதெல்லாம் சப்ஜெக்ட், எப்படி இதை ஐடென்டிஃபை பண்றது தான் பார்க்க போறோம். வாங்க நெக்ஸ்ட் பார்ட்ல பார்க்கலாம். சென்டென்ஸ் பேட்டர்ன்ல ஃபர்ஸ்ட் நம்ம சப்ஜெக்ட். உங்களுக்கு லாஸ்ட் வீடியோலயே பாத்தீங்கன்னா சப்ஜெக்ட் அண்ட் வெர்ப்ல போதுமான அளவு விளக்கம் கொடுத்துருக்கோம் சப்ஜெக்ட்டுக்கு. இருந்தாலும் ஒன் கிளான்ஸ் நம்ம ரீகால் பண்ணிக்கலாம். சப்ஜெக்ட் என்னன்னு சொல்லுவோம்? வாட் ஆர் த சப்ஜெக்ட்? வி ஹேவ் த 8 டைப் ஆஃப் சப்ஜெக்ட்னு சொன்னோம். டைரக்ட் சப்ஜெக்ட், இன்டைரக்ட் சப்ஜெக்ட் சொன்ன மாதிரி தான் அத சப்ஜெக்ட்னு 7 வாய்ஸ் சொல்லுவோம். வாட் ஆர் தே? ஐ, வி, யூ, ஹி, ஷி, இட், தே, நேம்ஸ். இந்த 8 தான் சப்ஜெக்ட் சொல்லுவோம். இதுக்கு ஃபுல் எக்ஸ்பிளனேஷன் அந்த வீடியோல இருக்கு. ஸோ இந்த சென்டென்ஸ் பண்ணல சப்ஜெக்ட் எங்க சார்னா மேக்ஸிமம் 99% ஆஃப் சென்டென்ஸ்ல சப்ஜெக்ட் எடுத்தா ஃபர்ஸ்ட் தான் வரும். லுக் அட் திஸ் எக்ஸாம்பிள். இந்த எக்ஸாம்பிள்ஸ்லாம் பாருங்க. இப்போ ஐ ரைட் எ லெட்டர். ஐ ரைட் எ லெட்டர்னு சொல்லும் போது இதுல எங்க இருக்க சப்ஜெக்ட் ஐ. அதனால தான் ஃபர்ஸ்ட் கிராமருக்கு எடுக்கும்போது சொன்ன சப்ஜெக்ட படிங்கன்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. யூ நோ த ஆன்சர். இதுல என்ன இருக்கு? சப்ஜெக்ட் யூ. தட் இஸ் செகண்ட் சென்டென்ஸ்ல. தேர்ட் சென்டென்ஸ்ல பாருங்க. he can speak English. இந்த தேர்ட் சென்டென்ஸ்ல எங்க இருக்கு சப்ஜெக்ட்? he. எடுத்தோம்னா he தான் கொடுத்திருப்போம். நெக்ஸ்ட் ஃபோர்த் சென்டென்ஸ் பாருங்க. they won the match. இதுல எங்க இருக்க சப்ஜெக்ட் they. ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல கொடுத்திருக்க. லாஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. ஸ்ரீ learnt grammar. இந்த சென்டென்ஸ் எங்க இருக்கு? ஸ்ரீன்ற ஒரு நேம் இண்டிகேட் பண்ணிக்கிறதுனால சப்ஜெக்ட். சோ அதனால தான் எல்லா இந்த கிராமர் மட்டும் இல்ல, எந்த கிராமர் போனதுக்கு முன்னாலேயே நம்ம சப்ஜெக்ட் அண்ட் வெர்ப் தெரிஞ்சுக்கணும்ன்றது தான் போன வீடியோல சொல்லிருப்போம். இதுல இண்டிகேட் பண்ணி சொல்லுங்க. சோ தீஸ் ஆர் த சப்ஜெக்ட். இவ்வளவுதான் நமக்கு சப்ஜெக்ட் இருக்கு. சோ இந்த 8 சப்ஜெக்ட் ஈஸியா நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். வாங்க நெக்ஸ்ட் பார்ட் போலாம். நெக்ஸ்ட் பார்ட் பாத்தீங்களா வெர்ப். வெர்ப் ரூல்ஸ் போனோம். verb is nothing but it's an action word. அதாவது verbன்றது நம்ம ஒரு வினைச்சொல்லா பார்த்திருக்கோம். இட்ஸ் an action word. நம்ம செய்யற செயலை குறிச்சு தான் verbனு சொல்லுவோம். அத பத்தியும் நம்ம லாஸ்ட் வீடியோல நிறைய பார்த்திருக்கோம். சோ கோ த்ரூ பண்ணிக்கங்க. இங்க சென்டென்ஸ் பேட்டர்ன்ல verb பாத்தீங்கன்னா இட்ஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா இதுல மிஸ்டேக் பண்றது இந்த இடத்துல தான். verb தெரியாத மாத்தி போட்டுருவோம். சோ இந்த இதுல நமக்கு பாத்தீங்கன்னா we have the 9 ரூல்ஸ் இருக்கு. 9 ரூல்ஸும் கரெக்டா கோ த்ரூ பண்ணிக்கிட்டீங்கன்னா எப்படியாப்பட்ட சென்டென்ஸ் ஈஸியா நம்ம verb ஐடென்டிஃபை பண்ணலாம். வாங்க ஃபர்ஸ்ட் ரூல்ஸ் போலாம். லுக் அட் தி ஃபர்ஸ்ட் ரூல். verb rulesல first ரூல் 1 மெயின் verb. மெயின் verb just recall பண்ணி பாருங்க. அந்த 5 forms சொல்லி கொடுத்தோம். MVO, MVS அதேதான். look at the example. I eat an apple. I eat an apple. இதுல என்ன verb இருக்கு? மெயின் verb இருக்கு. eat verb. எப்படி நம்ம சொல்ற பேஸ் ஃபார்ம் MVO ன்னு படிச்சோம். அதுதான் first indication. second sentence பாருங்க.
they ate an apple. இதுலயும் சொல்லும்போது என்ன ஏட்னு சொன்னா past tenseல கொடுத்திருக்கோம். அது MVED ன்னு ஒரு ஃபார்ம் பார்த்தோம். ஞாபகம் நினைக்கிறேன். இது செகண்ட் சென்டென்ஸ். Look at the third sentence. Raju eats an apple. இது எந்த ஃபார்ம்ல இருக்கு? MVS. third person singular. அதாவது third person தான் கண்டிப்பா present tense இல்லாத போது எஸ் சேர்த்து எழுதுன்றது தான் இந்த ஃபார்ம்ல கொடுக்கக்கூடிய ரூல்ஸ். அப்ப நாம இது மூணுமே எதுக்காக சொன்னா இந்த மெயின் வெர்ப் எந்த ஃபார்ம்ல வருதுன்றதுக்காக தான் இது இண்டிகேட் பண்ணியிருக்கோம். சோ இத ஃபர்ஸ்ட் நம்ம வந்து அந்த MVO, MVS, MVING கோ த்ரூ பண்ணோம்னா தான் இது ஈஸியா இருக்கும். சோ இது ஃபர்ஸ்ட் ரூல்ஸ் MVO பேஸ் ஃபார்ம்ல இருந்து past participle வரைக்கும் go through பண்ணிங்க. So first rules. Second பாத்தீங்கன்னா second verb rules வந்து be form verb. So be form verb எப்படி இல்ல நம்ம வந்து பார்த்தா verb அப்ளை பண்ண போறோம். இங்க look at the example. I am a teacher. இதுல என்ன verb இருக்கு? am ன்றது நமக்கு என்ன? be form. நமக்கே தெரியும் be form ல யூஸ் பண்ணுவோம். Look at the second sentence. She is a doctor. What is that? இதுல என்ன இருக்கு? be form is இருக்கு. தெரியும் நினைக்கிறேன். Next look at the third sentence. They are the best players. இதுல என்ன நமக்கு be form verb இருக்கு? are இருக்கு. So look at the next sentence. They were good friends. இதுல என்ன நமக்கு be form verb இருக்கு? were. Look at the last sentence. Dr. Kalam was a great scientist. இதுல என்ன இருக்கு? was. So அதுதான் first sentence first class grammar class பேசணும். ஒவ்வொரு grammar லிங்க் ஆகி தான் வரதுனால so be form verb நல்லா படிச்சிருந்தீங்கன்னா இங்க ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். இந்த ரிமைனிங் இருக்கிற பார்ட்ல நெக்ஸ்ட் சொல்லிட்டே வருவோம். Look at the next part. Next part பாத்தீங்கன்னா verb rulesல have form verb என்ன பாருங்க third form என்ன have form verb. Look at the example. So I have a car அப்படின்னு சொல்லும்போது நம்ம என்ன சொல்றோம்? haveன்றது have verb வருது. Look at this example. Look at the next example. She had a car. இல்ல she has a car சொல்லும்போது so இதுல என்ன இருக்கு? as அல்லது had ன்னு சொல்லும்போது நமக்கு வந்து பாத்தீங்கன்னா have form இருக்கு. So நல்லா go through பண்ணீங்க. ஒவ்வொரு ஃபார்மா தான் நம்ம கொண்டு வரோம். third form சொல்லும்போது have form யூஸ் பண்ண has have had யூஸ் பண்றதா இது verb இருக்கு. எல்லாமே verb தான் இண்டிகேட் பண்ணிட்டு வரோம். Look at the next part. இந்த next partல பாத்தீங்கன்னா verb உள்ள do form verb. So do form verb நமக்கே தெரியும் do does did கம்பேர் பண்ண அதே தான் I do my duty. இதுல என்ன இருக்கு நம்ம verb doன்றது do form verb. Look at the next example. She or he does her duty. அதாவது அவன் அல்லது அவள் வந்து அவங்களோட வேலையை செஞ்சாங்க. So இதுல என்ன verb does. அப்ப do form verb கம்பேர் பண்ணும்போது அந்த do form verb தெரிஞ்சிருந்தா இது ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். This is the fourth rules. Next fifth rules பாத்தீங்கன்னா it's a most important modal verb. நான் உங்களுக்கு modal verb எடுக்கும்போதே சொல்லியிருக்கிறேன். So modal verb is nothing but இந்த can, could, may, mightலாம் படிச்சிருப்பீங்க நினைக்கிறேன். அந்த பார்ட் தான். Look at the example. I can teach grammar. இதுல என்ன இருக்கு verb modal verb can. அது எப்பவுமே ஒன்னு நல்ல ஞாபகத்துல வச்சுங்க. இதுக்கு முன்னால பார்த்தது ஃபுல்லா be form verb வந்திருந்தா அப்படியே டைரக்டா எடுத்து போல do form verb டைரக்டா அண்டர்லைன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் have form அண்டர்லைன் பண்ணிக்கலாம். ஆனா modal verb வந்ததுனாவே நெக்ஸ்ட் இருக்க மெயின் verb-ஓட சேர்த்து தான் verb போணும். அதுக்கு தான் இண்டிகேட் பண்ணிருப்போம். I can teach grammar. canum verb தான் teaching verb தான். அப்ப ரெண்டுமே சேர்த்து தான் verb போணும். Look at the next example. She must finish the task. இதுலயும் பாத்தீங்கன்னா must finish ரெண்டுமே must verb தான் finish verb தான். ஆனா ரெண்டையும் சேர்த்து தான் verb போடணும். We may write the test. இதுல என்ன பண்ணும்? மேவும் verb தான். அதான் modal verb தான். writeம் verb தான். ரெண்டையும் சேர்த்து தான் verb போடணும். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்க. He will sing the song. அப்ப இதுல என்ன? wilலும் verb தான். singம் மெயின் verb. ரெண்டையும் கம்பேர் பண்ணி தான் verb போடணும். நெக்ஸ்ட் we shall go. இதுல நம்ம கம்பேர் பண்ண என்ன இருக்கு? shallன்றது modal verb தான். நெக்ஸ்ட் goன்றதும் மெயின் verb. ரெண்டையும் சேர்த்து தான் verb போடணும். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்க. they should know the truth. கண்டிப்பா அவங்க தெரிஞ்சிருப்பாங்கன்னா அப்ப shouldன்றதும் verb தான் noன்றதும் verb தான். சோ இதெல்லாம் சேர்த்து தான் இந்த கேட்ல verb போடணும். சோ நல்லா தெரிஞ்சுக்க modal verb போடும்போது நெக்ஸ்ட் இருக்கிற ஒரு சில நிறைய பேர் நம்ம சென்டென்ஸ்ல மிஸ்டேக் பண்ணும்போது இப்போ I can teach grammar சொல்லும்போது I சப்ஜெக்ட் போடுறோம் can verb அப்படி டீச்சை வந்து பார்த்தா ஆப்ஜெக்ட்டை கொண்டு வந்துருவாங்க. சோ அந்த ரெண்டுமே சேர்த்து verb போடுறதா இது இண்டிகேட் பண்றதுக்காக இவ்வளவு தூரம் சொல்றோம். சோ modal verb is the most important. நெக்ஸ்ட் வாங்க நெக்ஸ்ட் பார்ட் பார்க்கலாம். verb rule ரூல் நம்பர் 6 perfect tense. perfect tenseல எப்படி நம்ம verb எடுக்க போறோம் பாத்தீங்கன்னா look at the example. இந்த ஃபார்ம் நமக்கே தெரியும். perfectனாவே past participle வரும் as அல்லது have plus pp ன்னு சொல்றது தான். add வரும்போது add plus pp கொண்டு வருவோம். look at the first example. I have eaten an apple. இதுலயும் நல்லா ஞாபகம் வச்சுங்க. have verb வந்திருந்தா அதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் வேர்ட் pp ல இருந்தா ரெண்டையும் சேர்த்து தான் verb போடணும்ன்றதுக்காக தான் இது இண்டிகேட் பண்ணும். have eaten. look at the next example. He has eaten an apple. இதுலயுமே பாருங்க as verb தான் eaten past படுது. ஆனா அது ரெண்டையும் சேர்த்து தான் verb இண்டிகேட் பண்ணும். look at the third example. they had completed the task. so இதுல என்ன had verb தான் completed verb. ஆனா ரெண்டையும் சேர்த்து தான் verb போடணும்ன்றதா இந்த ரூல். நெக்ஸ்ட் லாஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்க. Sri had completed grammar. அப்ப நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? இது ரெண்டையும் கம்பேர் பண்ணி தான் hadம் completed கம்பேர் பண்ணி தான் verb போடணும். எப்படி modal verb வந்திருந்தா அதுக்கு அப்புறம் இருக்கிற வேர்ட் மெயின் verb சேர்த்து verb போறோமோ அதே மாதிரி perfect வரும்போது கண்டிப்பா அத has அல்லது have add வரும்போது நெக்ஸ்ட் pp ல இருந்ததுனா pp யோட சேர்த்து தான் verb போடணும் தான் இந்த ரூல்ஸ். ஓகேங்களா? வாங்க நெக்ஸ்ட் ரூல்ஸ் போலாம். நெக்ஸ்ட் verb ரூல்ஸ்ல பார்க்கும்போது ரூல் நம்பர் 7 present perfect continuous. present perfect continuous is nothing but முதல்ல ஃபார்ம் தெரிஞ்சுக்க as அல்லது have plus been plus verb plus ing. as அல்லது have plus
been plus verb plus ing தான் present perfect continuous. So present perfect continuous compare பண்ணும்போது நம்ம என்னெல்லாம் எடுக்கணும்னா look at the example. I have been teaching the grammar since 2006. அதாவது இதுல நம்ம என்னென்ன ஃபார்ம் இருக்கு ரொம்ப நல்ல ஞாபகத்துல வச்சுக்கோங்க. இதுக்கு முன்னால பார்த்தல haveம் verb தான், beenும் verb தான், teaching verb தான். அப்ப மூணுமே சேர்த்து தான் verb போடணும். அதனால தான் ஃபார்ம் படிக்கிறதுனால I சப்ஜெக்ட் ஈஸியா போட்டுக்கும். have been teaching அந்த 3 வேர்ட்ஸ்மே சேர்த்து நம்ம என்ன போட போறோம் verb ஒர்க் அவுட் நம்ம இண்டிகேட் பண்ண போறது இந்த ரூல்ஸ். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. He has been teaching the grammar for 10 years. இதுல என்ன இருக்கு hasம் verb தான், beenும் verb தான், teaching. அப்ப 3 verb படிக்காங்க. மூணுமே அந்த 3 வார்த்தைகளையும் சேர்த்து ஒண்ணா தான் என்ன பண்ணணும் verb போடணும் இந்த ரூல்ஸ். ஃபர்ஸ்ட் மாடல் verb போடும்போது மாடல் verb-க்கு அப்புறம் மெயின் verb சேர்த்து verb போடுறோம். perfectly யூஸ் பண்ணும்போது as அல்லது have plus pp சேர்த்து verb போடுறோம். present அதே perfect continuous வரும்போது ing as அல்லது have வந்து been வந்து ing ஃபார்ம் தான் அதே சேர்த்தியா verb போடணும் இந்த ரூல்ஸ். Next rules பாத்தீங்கன்னா most important 8th rules future perfect. Future perfect is nothing but முதல்ல ஃபார்ம் தெரிஞ்சுங்க. will or shall plus have plus pp. அதாவது will or shall வந்திருக்கும், have வந்திருக்கு pp. இப்போ லாஸ்ட் சென்டென்ஸ் இது கம்பேர் பண்ணீங்கன்னா இதுல பாருங்க I shall அல்லது we shall have issued the application by this time tomorrow. இதுல shallன்றது verb தான், haveன்றது verb தான், issuedன்றது verb தான். அப்ப எல்லாம் சேர்த்து இந்த 3 வேர்ட்ஸ் சேர்த்து verb போடணும்ன்றது தான் இந்த ரூல். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. He will have issued the application by this time tomorrow. இதுல என்ன willும் verb தான், haveம் verb தான், issued verb தான். சோ அந்த 3 வேர்ட்ஸ் சேர்த்து இண்டிகேட் பண்ணி verb போடணும்னா இந்த ரூல்ஸ். சோ நான் எதுக்கு இண்டிகேட் பண்ணி திருப்பி சொல்லிட்டே இருக்கேன்னா நிறைய பேர் மிஸ்டேக் பண்ண will மட்டும் verb போடும், have போட மாட்டோம். ஆனா அந்த ரூல்ஸ் தெரிஞ்சுனா ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் 9th ரூல்ஸ். இட்ஸ் a most important rules. auxiliary verb. அந்த auxiliary verbல be form verb plus verb plus ing. அதாவது be form verb வந்திருந்து அதுக்கு அப்புறம் ing சேர்ந்தா ரெண்டையும் சேர்த்து verb தான் போடணும்ன்றது இந்த ரூல்ஸ். Look at the example. I am writing a letter. இப்ப am வந்திருக்கு be form. அதுக்கப்புறம் verb plus ing தான் ரெண்டையும் சேர்த்து verb போடணும்ன்றது ரூல்ஸ். அதனால தான் subject verb வந்து திருப்பி சொல்றோம். இட்ஸ் most important. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்க. You are writing a letter அப்படின்னு எடுக்கும்போது நம்ம என்ன போடுவோம் are writing. அதாவது be form plus verb plus ing. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. He is writing a letter. அப்ப is verb தான், writing தான், ரெண்டையும் சேர்த்து verb போடணும். She was writing a letter. அப்ப wasம் verb தான், writing verb தான், அப்ப ரெண்டையும் சேர்த்து தான் verb போடுறோம். Look at the next example. They were writing a letter. அப்ப நம்ம என்ன வேற verb தான், writing verb ரெண்டையும் சேர்த்து தான் verb போடணும்ன்றது தான் இந்த ரூல்ஸ். சோ இது வந்து நம்ம எந்த கேட்டகரியில கொண்டு வரோம் நம்ம பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான கேட்டகரி be form verb plus verb plus ing. சோ இவ்ளோ இருக்குன்னு நினைக்க வேண்டாம். இது நத்திங் பட் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம்னா கண்டிப்பா நமக்கு ரொம்ப ஈஸியா இருக்குன்றதுக்காக தான் இவ்வளவு தூரம் சொல்றோம். சோ வாங்க இது ஃபுல்லா சேர்த்து அப்படியே ரீகால் பண்ணலாம். ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். நத்திங் பட் ஒரு ஷார்ட்கட்டா சொல்லலாம். சோ வாங்க இந்த verb rulesல ஃபர்ஸ்ட் ஈஸியா நம்ம என்ன 9 rules. ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தோம் என்ன மெயின் verb. ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம் மெயின் verb. நெக்ஸ்ட் be form verb பார்த்தோம். நெக்ஸ்ட் do form verb பார்த்தோம். நெக்ஸ்ட் have verb. Next modal verb. Next perfect. Next future perfect. Next be form verb plus ing. Next present perfect continuous. அதாவது as அல்லது have plus been plus verb plus ing பார்த்தலையா அந்த கேட்டகரி சேர்த்து தான் இவ்வளவு verb கேட்டகரி பார்த்திருக்கோம். இதை ஜஸ்ட் ரீகால் பண்ணாதான் இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். நான் சில சென்டென்ஸ்லாம் உங்களுக்கு கொடுக்குறேன். அதில் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் எவ்வளவு தூரம் verb இம்பார்ட்டன்ட் சொல்லிட்டு வாங்க நெக்ஸ்ட் பார்ட் போலாம். Look at the verb rules example. I sing a song. Look at this sentence again. I sing a song. இதுல என்ன verb இருக்கு singன்றது verb. அப்போ இது மெயின் verb போடுறோம் ஒரு ரூல்ஸ். நெக்ஸ்ட் look at the next sentence. I am a teacher. இதுல என்ன verb இருக்கு நமக்கு am be form verb இருக்கு. அது புரியன்றதுக்காக தான் இண்டிகேட் பண்ணிருக்கோம். தேர்ட் சென்டென்ஸ் பாருங்க. I do my duty. இதுல என்ன இருக்கு do form verb. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. I have a good friend. இதுல என்ன verb இருக்கு have form verb. Look at the next one. I can teach grammar. இதுல என்ன இருக்கு modal verb. canனும் teacher ரெண்டையும் சேர்த்து verb போடணும். Look at the next example. I have taught grammar. இதுல என்ன இருக்கு as அல்லது have plus pp add plus pp கொண்டு வரலையா அந்த ஃபார்ம் இருக்கு பாருங்க. have taught தான் verb போடணும். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. I will have taught grammar. அப்ப என்ன will வந்திருக்கு have வந்திருக்கு taught எல்லாம் சேர்த்து தான் நம்ம டோட்டலா சேர்த்து verb போடுறோம். Look at the next part. Next sentence. I am teaching grammar. இதுல பாருங்க be form verb சொன்னீங்க be form verb plus verb plus ing am வந்திருக்கு. எங்க be form verb வந்தாலும் அதுக்கு அப்புறம் ing ரெண்டையும் சேர்த்து தான் verb போடணும் இந்த ரூல்ஸ். நெக்ஸ்ட் பாருங்க. I have been teaching grammar. இதுல என்ன கொடுத்திருக்கான் haveம் verb தான் beenும் verb தான் teaching verb தான். சோ எல்லாம் சேர்த்து தான் verb இண்டிகேட் பண்ணும். சோ இவ்வளவு தான் இருக்கு. கம்மியா இருக்குன்னு நினைங்க. ஒன்னும் கொஞ்சம் கொஞ்சமா படிக்க ஈஸியா தெரிஞ்சுப்போம். ஸோ இந்த கேட்டகரி இவ்வளோதான் சப்ஜெக்ட் அண்ட் வெர்பு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஒவ்வொன்றா வந்து ரிமைனிங் இருக்க சென்டென்ஸ் பேட்டர்லாம் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். நெக்ஸ்ட் பார்ட்னா ஆப்ஜெக்ட்.
இந்த ஆப்ஜெக்ட் எப்படிலாம் நம்ம கண்டுபிடிக்கணும் நல்லா கேளுங்க. ஆப்ஜெக்ட்ன்றது ஒரு பொருள்னு சொல்லுவோம். அந்த ஆப்ஜெக்ட் வந்து எப்படி கண்டுபிடிக்கணும் நம்ம ஷார்ட்கட்டா சொல்ல போறோம். இட் ஆஸ்க் த கொஸ்டின் பை விச் ஆர் வாட் டுவார்ட்ஸ் verb. அதாவது இது வந்து அந்த வெர்பை நோக்கி என்ன அல்லது எதில் என்ற வினாவிற்கு விடையாக அமைவது ஆப்ஜெக்ட். அதாவது நம்ம ஒரு கொஸ்டின் கேட்போம். ஃபார் அன் எக்ஸாம்பிள், ஐ ஏட் அன் ஆப்பிள் அப்படின்னு சொல்லும் போது நான் சாப்பிட்டேன், என்னத்தை சாப்பிட்டேன், ஆப்பிள்ன்ற ஒரு பழத்தை சாப்பிட்டேன்னு சொல்லும் போது அப்ப அந்த அந்த வினாவிற்கு விடை கிடைச்சிச்சுன்னா ஆப்பிள்ன்ற நம்ம என்ன பண்ணுவோம், ஆப்ஜெக்டா போடும். புரியும் நினைக்கிறேன். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. ஷீ இஸ் ரைட்டிங் எ லெட்டர். இந்த சென்டென்ஸோட அர்த்தம் என்ன, அவள் எழுதி கொண்டிருக்கிறாள். என்னத்தை எழுதிட்டு இருக்கிறாங்க, கடிதம். அப்ப என்ன எதில்ன்ற வார்த்தைக்கு என்ற வினாவிற்கு வந்து விடை கிடைச்சிச்சுன்னா அந்த லெட்டர் என்ன சொல்லுவோம், ஆப்ஜெக்டா போடலாம். நெக்ஸ்ட் பாருங்க, இந்த ஷீ சப்ஜெக்ட், ஈஸும் வெர்பு தான், ரைட்டிங் வெர்பு தான், நல்லா இண்டிகேட் பண்ணி பார்த்துக்கணும். நெக்ஸ்ட் லுக் அட் தி நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள். he has opened the door. இதுல என்ன கொடுத்துருங்க, அவன் ஓபன் பண்ணா கொஞ்ச நேரத்துக்கு முன்னால என்னத்தை, என்ன எதில், அப்ப டோர். அப்ப வந்து அதுக்கு விடை கிடைக்கும் போது ஆப்ஜெக்ட். சோ இது ஹேஸ் வெர்பு தான், ஓபன் ரெண்டு சேர்த்த வெர்பா போடணும். the doorன்ற நம்ம சொல்லுவோம் ஆப்ஜெக்ட். சோ ஆப்ஜெக்ட் இஸ் நத்திங் பட் அது ஒரு பொருளா தான் கன்சிடர் பண்ணோம். ஆனா நம்ம என்ன ஞாபகத்துல வச்சுக்கணும், என்ன மற்றும் எதில் அப்படின்ற ஒரு வார்த்தை ஞாபகத்துல வச்சுக்கிட்டோம்னா ஈஸியா வந்து ஆப்ஜெக்ட் வந்து கோ த்ரூ பண்ணிக்கலாம். வாங்க நெக்ஸ்ட் பார்ட் போலாம். ஆப்ஜெக்ட்ல we have the two types of object இருக்குன்னு சொன்னோம். என்னென்ன ஆப்ஜெக்ட் இருக்கு நமக்கு, டைரக்ட் ஆப்ஜெக்ட் அண்ட் இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் சொன்னோம். இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் அதாவது ஐஓன்னு சொல்லுவோம் இல்லையா, ஐஓ இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் இஸ் நத்திங் பட் இட் ரெஃபர்ஸ் டு பர்சன் ஆர் திங்ஸ். இது மனிதர்களையோ அல்லது பொருட்களை குறிக்கிற மாதிரி வரும். இதுக்கு ஒரு ஷார்ட்கட் இருக்கு. முதல்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஷார்ட்கட் எப்படி ஞாபகத்துல வச்சுக்கிறோம்னா, இப்போ நம்ம சப்ஜெக்ட் வர்ப் எடுக்கும்போது சொன்னோம் சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் நம்ம வந்து பொசிஷன் சொன்னோம். அந்த சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் எப்படிலாம் மாறுதுன்னா ஐ பிகம்ஸ் மீயா வரும்னு சொன்னோம். ஐ பை மீன் சொன்னோம். ஸோ ஐயோட ஆப்ஜெக்ட் வந்து மீ தான். அதை ரீகால் பண்ணுவோம். ஐயோட ஆப்ஜெக்ட் வந்து மீ, வியோட ஆப்ஜெக்ட் வந்து அஸ், யூவோட ஆப்ஜெக்ட் வந்து யூ தான், ஹீயோட ஆப்ஜெக்ட் வந்து ஹிம், ஷீயோட ஆப்ஜெக்ட் வந்து ஹர், இட்டோட ஆப்ஜெக்ட் இட்டு, தேவோட ஆப்ஜெக்ட் தெம், நேம்ஸ் வந்தா நேம்ஸ் ஆனோம். ஏன் சார் இதை இங்க இண்டிகேட் பண்றோம்னா, இந்த ஆப்ஜெக்ட் சொன்னோம் இல்லையா இன்டைரக்ட், இந்த வேர்டு எல்லாம் எங்கெல்லாம் வருதோ அது ஃபுல்லா ஐஓ. எப்படி சென்டென்ஸ்ல கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஒரு எக்ஸாம்பிள் பாருங்க. மை டீச்சர் presented me a pen. அப்ப மீன்றது என்ன வரும், ஐஓ. கண்டிப்பா இந்த வார்த்தை வந்து ஐஓ தான் இண்டிகேட் பண்ணுவோம். அதுக்காக தான் சொல்றோம். லுக் அட் தி நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள். ராஜு gave them the paper. அப்ப them என்ன ஆப்ஜெக்ட், அதனால தான் இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். சோ இதுல இருந்து புரிஞ்சுக்கணும், ஒவ்வொரு கிராமருமே வந்து லிங்க் ஆகி தான் வரும். அதனால தான் ஆப்ஜெக்ட் அன்னைக்கே படிக்க சொன்னேன். ஆப்ஜெக்ட் பாசிட்டிவ் படிச்சீங்கன்னா இது ரொம்ப ரொம்ப யூஸா இருக்கும். சோ அவ்வளவுதான். இந்த வேர்ட்ஸ் ஞாபகத்துல வச்சுனா, இந்த ஆப்ஜெக்ட் ஞாபகத்துல வச்சீங்கன்னா ஈஸியா. சோ அப்ப மீ வந்திருக்கா, ஐஓ போட்டலாம். சோ ஈஸியா இண்டிகேட் பண்ணும். அப்ப ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் தெரிஞ்சுக்கிட்டோம். நெக்ஸ்ட் பிரசன்ட் வெர்ப் தெரிஞ்சுக்கணும். மீன்றது ஐஓ வந்துருது. நெக்ஸ்ட் ஐஓ வந்ததுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் பார்ட் பார்க்கலாம் வாங்க. இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட்க்கு அப்புறம் நெக்ஸ்ட் பார்க்கக்கூடியது பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டைரக்ட் ஆப்ஜெக்ட். ஸோ பேசிக்கா என்ன சொல்லுவாங்க, D1 டைரக்ட் ஆப்ஜெக்ட். எங்கெல்லாம் ஐஓ வருதோ மேக்ஸிமம் டிஓ வரும்னு சொல்லுவாங்க. இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் வந்தாவே டைரக்ட் ஆப்ஜெக்ட் வரும்னு சொல்லுவோம். ஆனா சில நேரத்துல மட்டும் கொஞ்சம் மாறி வரும். அதை நான் உங்களுக்கு நல்லா எக்ஸ்பிளைன் பண்றேன். டைரக்ட் ஆப்ஜெக்ட் அப்படின்னு என்னன்னு பண்ணா, இட் ரெஃபர்ஸ் டு திங்ஸ் ஒன்லி. இது வந்து ஒரு பொருளை மட்டும் தான் குறிக்கிற மாதிரி வரும். லுக் அட் தி எக்ஸாம்பிள். he taught us the story. அவங்க எனக்கு வந்து அவன் வந்து கதையை சொல்லி கொடுத்தாங்க. அப்ப அஸ்ன்றது நமக்கு என்ன படிச்சோம், ஆப்ஜெக்ட். அது என்ன ஆப்ஜெக்ட், ஐஓ இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். அப்ப இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் வந்தாவே என்ன வரும், மேக்ஸிமம் த ஸ்டோரி டைரக்ட் ஆப்ஜெக்ட். புரியும் நினைக்கிறேன். லுக் அட் தி நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள். she will issue him a book. இதுல பாருங்க, ஹிம்ன்றது எதுல படிச்சிருக்கோம், நம்ம இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட்ல படிச்சிருக்கோம். a bookன்றது டைரக்டா, ஹிம் இல்லனாலும் இதுக்கு மீனிங் இருக்கு. எப்படி, she will issue a bookன்னு சொல்லிட்டு. சோ அப்ப கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா அந்த இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் வந்துச்சுனாவே டைரக்ட் ஆப்ஜெக்ட் வந்து அதோட ஃபாலோ பண்ணி வந்துட்டே தான் இருக்கும். சிலது மட்டும் ஆப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட் வரும்போது மாறி வரும். அதை நான் பின்னால சொல்றேன். சோ இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் டைரக்ட் ஆப்ஜெக்ட் வந்து இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும் அந்த சென்டென்ஸ்ல கம்பேர், அதான் ஐஓ டிஓ கம்பேர் பண்ணும்போது. சோ லுக் அட் திஸ். நெக்ஸ்ட் பார்ட்ல ஒரு முக்கியமான பார்ட் பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். இந்த 3 பார்ட்ஸ்லயும் ஆப்ஜெக்ட், டைரக்ட் ஆப்ஜெக்ட் அண்ட் இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட், அதாவது டைரக்ட் ஆப்ஜெக்ட் இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் எப்படி நம்ம வந்து ஒவ்வொரு சென்டென்ஸ்லயும் ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணா. லுக் அட் திஸ் எக்ஸாம்பிள். இதுல பார்க்கும்போது she finds the solution. அவள் கண்டுபிடிக்கிறாங்க என்னத்த, சொல்யூஷன். அப்ப என்ன எதில் வந்து நம்ம என்ன சொல்லுவோம், that is ஆப்ஜெக்ட். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்க. he is watching TV. அவன் என்ன பார்த்துட்டு இருக்கான், டிவி. அப்ப நமக்கு என்ன, டிவி என்ன வரும், ஆப்ஜெக்டா கொண்டு வரும். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. my parents presented me a valuable gift. இதுல என்ன இருக்கு, மீ வந்துச்சுன்னா என்ன சொல்லுவோம், இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் நெக்ஸ்ட் இருக்கிறது வேல்யூபிள் திங்ஸ் குறிக்கிறதுனால நம்ம ஈஸியா இருப்போம். வேல்யூபிள் ஆப்ஜெக்ட், வேல்யூபிள் கிஃப்ட்ன்றது டைரக்ட் ஆப்ஜெக்டா போடலாம். அதனால தான் ஐஓ வந்தாவே டிஓ வரும். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. I can teach them maths. இதுல இருந்து வெர்ப், சப்ஜெக்ட் வந்து ஐ, வெர்ப் வந்து கேன் மட்டும், கேனும் வெர்ப் தான், டீச் ரெண்டு வெர்பா போடும். தெம் வந்து என்ன பண்ணுவோம், ஐஓ தெரியும் நினைக்கிறேன். அப்ப ஐஓ வந்தா கண்டிப்பா என்ன வரும், டிஓ வரும். லுக் அட் தி நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள்.
ராஜ் will distribute as the exam paper. இதுல என்ன இருக்கு? ராஜ் சப்ஜெக்ட் தான். will distribute என்ன நம்ம சொல்லுவோம்? verb சொல்லுவோம். s வந்து என்ன சொல்லுவோம்? io சொல்லுவோம். அந்த எக்ஸாம் பேப்பர் வந்து do. இதோட கிளாரிஃபிகேஷன் புரியும் நினைக்கிறேன். ஸோ ஆப்ஜெக்ட் வந்து ஈஸியா நம்ம கோ த்ரூ பண்ண சொல்லுவோம், என்ன அல்லது எதில் சொல்லுவோம். ஆனா டைரக்ட் ஆப்ஜெக்ட், இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் அந்த வேர்ட்ஸ் அந்த மீ அஸ்லாம் படிச்சீங்கன்னா தான் ஈஸியா ஐடென்டிஃபை பண்ண முடியும். நெக்ஸ்ட் வந்து டைரக்ட் ஆப்ஜெக்ட் வந்தாவே டைரக்ட் ஆப்ஜெக்ட் வந்துடுது அந்த ரூல்ஸ். நெக்ஸ்ட் கேட்டகரிக்கு போலாம் வாங்க. நெக்ஸ்ட் பார்ட் பாத்தீங்கன்னா காம்ப்ளிமெண்ட். Complement is the most important one. C for complement சொல்லலாம். Complement is nothing but complement means complete the sense. ஒரு சென்டென்ஸ் வந்து கம்ப்ளீட்டா இருந்துச்சுன்னா அது வந்து காம்ப்ளிமெண்ட் சொல்லலாம். இதை வச்சு நம்ம கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் ரிஸ்கா இருக்கும். அதுக்கு தான் ஷார்ட் கட் இருக்கு. ஸோ இதை எப்படிலாம் ஞாபகம் வச்சுன்னா, இந்த நான் சொல்ற வேர்டு ஈஸியாக ஞாபகம் வச்சுக்க. காம்ப்ளிமெண்ட் வந்து ஆஃப்டர் பி ஃபார்ம் வெர்ப், எங்க படிச்ச வெர்பு எங்க யூஸ் ஆகுது பாருங்க. பி ஃபார்ம் வெர்புக்கு அடுத்தது வருது எல்லாமே காம்ப்ளிமெண்ட்னு சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் ரூல்ஸ். நெக்ஸ்ட் பாருங்க பிகம்ஸ். இந்த பிகம்ஸ்ன்ற வேர்டுக்கு நெக்ஸ்ட் வர்ற வேர்டு காம்ப்ளிமெண்ட். நெக்ஸ்ட் பாருங்க சீம்ஸ், அப்பியர், அட்மியர். இந்த வேர்ட்லாம் எங்க வருதோ அதுல காம்ப்ளிமெண்ட் இருக்குன்னு அர்த்தம். கண்டிப்பா நம்ம ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஸோ அகைன் சொல்ல பி ஃபார்ம் வெர்ப், பிகம்ஸ், சீம்ஸ், அப்பியர், அட்மியர். இந்த வார்த்தை வந்துச்சுனாவே நம்ம வந்து அதுல கண்டிப்பா நம்ம என்ன சொல்லுவோம், ஆஃப்டர் இதுக்கு அப்புறம் வர வார்த்தை வந்து காம்ப்ளிமெண்ட் சொல்லுவோம். இதை தமிழ்ல சொல்லும் போது பதவி குறிக்கிற மாதிரியும், சுவை குறிக்கிற மாதிரியும், அழகு குறிக்கிற மாதிரியும், அளவு குறிக்கிற மாதிரியும், உணர்வு சொல்ற மாதிரி வந்துச்சுனாவே நம்ம வந்து காம்ப்ளிமெண்ட் சொல்லுவோம். எக்ஸாம்பிள், லுக் அட் தி எக்ஸாம்பிள். ஐ ஆம் ஏ டீச்சர். ஐ சப்ஜெக்ட், ஆம்ன்றது என்ன வெர்பு? பி ஃபார்ம் வெர்ப். அப்ப பி ஃபார்ம் வெர்புக்கு அப்புறம் வருது என்னது? கண்டிப்பா எ டீச்சர்ன்றது நமக்கு வந்து காம்ப்ளிமெண்ட். ரெண்டு விதமா எடுத்துக்கலாம். இதை வந்து ஒரு பதவின்னு எடுத்தாலும் சரி, இல்ல பி ஃபார்ம் வெர்புக்கு அப்புறம் வந்தாவே காம்ப்ளிமெண்ட். கண்டிப்பா கரெக்டா இருக்கும். நீங்க ஒர்க் புக் வச்சு ஒர்க் அவுட் பண்ணி டவுட் இருந்தா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் போடுங்க. நெக்ஸ்ட் இட் சீம்ஸ் நைஸ். அப்ப சீம்ஸ்ன்ற வேர்ட்ஸ்க்கு அப்புறம் வரதும் நைஸ் தான். அதே மாதிரி தான் he becomes a doctor. அவன் ஒரு டாக்டர். அந்த becomes-ன்ற வேர்டுக்கு அப்புறம் வரது இல்ல. சோ அப்ப காம்ப்ளிமெண்ட் இஸ் நத்திங் பட், காம்ப்ளிமெண்ட் எதை சொல்லுவோம்? ஒரு பதவி, சுவை, அழகு, உணர்வு, அளவு சொல்றதுதான் காம்ப்ளிமெண்ட். பி ஃபார்ம் வெர்பை மைண்ட்ல வச்சுக்கங்க. சோ வச்சுனா ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம் காம்ப்ளிமெண்ட். நெக்ஸ்ட் பார்ட் பார்க்கலாம் வாங்க. நெக்ஸ்ட் பார்ட் பாத்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட். ஆப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட் இஸ் நத்திங் பட் ஓசின்னு சொல்லுவோம். இதை எப்படி சார் நம்ம ஈஸியா நம்ம ஞாபகத்துல வச்சுக்கிறதுனா, நான் ஒரு 5 வேர்ட்ஸ் கொடுக்குறேன். இந்த வேர்ட்ஸ் வந்து எங்கெல்லாம் வருதோ அந்த சென்டென்ஸ்ல ஓசி இருக்குன்னு அர்த்தம். கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஃபர்ஸ்ட் வேர்ட் பாத்தீங்கன்னா எலெக்ட். அதாவது அது 3 ஃபார்ம்: எலெக்ட், எலெக்டட், எலெக்டட். பிரசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ், பாஸ்ட் பார்ட்டிசிபிள் கம்பேர் பண்ணாலும் சரி. நெக்ஸ்ட் செலக்ட், செலக்ட், செலக்டட், செலக்டட். நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் கால், கால்ட், கால்ட். ஃபோர்த் ஒன் மேக், மேட், மேட். நெக்ஸ்ட் நேம், நேம்டு, நேம்டு. இந்த 5 வேர்ட்ஸ் வந்து எந்த சென்டென்ஸ்லாம் கண்டெயின் ஆயிருக்கோ மேக்ஸிமம் அதுல வந்து ஆப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட் வரும்னு அர்த்தம். மேக்ஸிமம் கரெக்டா இருக்கும். லுக் அட் தி எக்ஸாம்பிள். இந்த எக்ஸாம்பிள் பாருங்க. மை பேரண்ட்ஸ் மேட் மீ a டீச்சர். இதுல மை பேரண்ட்ஸ் சப்ஜெக்ட் தான். மேடுன்றது வேர்பு தான். நான் சொல்றது என்னன்னா எலெக்டட், செலக்டட்ன்றது ஓசி கிடையாது. அந்த வேர்ட் இண்டிகேட் பண்ணா நெக்ஸ்ட் மீன்றது வந்து அதாவது ஓவாவும், எ டீச்சர் பதவி நமக்கே தெரியும். அப்ப சி. அப்ப மேடு வந்துச்சுன்னா நெக்ஸ்ட் என்ன வரும்? ஓசி. அப்ப இந்த சென்டென்ஸ் இருக்கு SVOCன்றதா இந்த சென்டென்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கண்டெய்னர். இதுல இப்ப நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. the people select him an MLA. அப்ப நம்ம என்ன செலக்டட்னு கொடுத்துருக்கோம். அப்ப வந்து அது நமக்கு வந்து வேர்பு தான். இம்மு அண்ட் எம்எல்ஏன்றது என்ன? ஓசியா வரும். கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க சார். மீயும் இம்மு வந்து ஐஓன்னு சொன்னீங்கல்ல, இங்க ஏன் வந்து ஆப்ஜெக்டா போறீங்க? அது நெக்ஸ்ட் ஸ்லைட்ல நான் சொல்றேன். இந்த பார்ட்டை முதல்ல பாருங்க. நெக்ஸ்ட் லுக் அட் தி நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள். வி கால் காந்திஜி as மகாத்மா. அப்ப கால்ன்ற வேர்பு தான். காந்திஜி இந்த இடத்துல ஆப்ஜெக்டா இண்டிகேட் பண்ணி, அவர் உயிர் ஆமாப்பா, ஆனா ஆப்ஜெக்ட் இண்டிகேட் பண்ணி as மகாத்மா காம்ப்ளிமெண்டா கொண்டு வரும், உயர்த்தி சொல்ற மாதிரி. லுக் அட் தி நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள். ஹர், he named her an angel. அப்ப named verb தான். herன்றது என்ன? ஆப்ஜெக்ட் ஆகும். an angelன்றது காம்ப்ளிமெண்டா போறோம். சோ இந்த 5 வேர்ட்ஸ் ஃபார்ம்ல எங்க வந்தாலுமே கண்டிப்பா நம்ம என்ன சொல்லலாம்? ஆப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட் தான் அந்த சென்டென்ஸ்ல இருக்குன்னு ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். வாங்க நெக்ஸ்ட் பார்ட் போலாம். நெக்ஸ்ட் பார்ட் எப்படி நம்ம ஆப்ஜெக்ட், டைரக்ட் ஆப்ஜெக்ட், இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் கம்பேர் பண்ணுவோம். இதுலயும் வந்து டைரக்ட் காம்ப்ளிமெண்ட், ஆப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட் கம்பேர் பண்ண ஃபர்ஸ்ட் காம்ப்ளிமெண்ட் இந்த சென்டென்ஸ்ல பாருங்க. இஸ் an engineer சொல்லும்போது அந்த engineer நம்ம என்ன பண்ணுவோம்? காம்ப்ளிமெண்ட். ஏன்னா பி ஃபார்ம் வெர்புக்கு அப்புறம் இருக்கு. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்க. வருண் become a doctor. அது நம்ம என்ன சொல்லுவோம்? வருண் பிகம்க்கு அப்புறம் வர, பிகேம்க்கு அப்புறம் வர நம்ம என்ன சொல்லுவோம்? அது ஒரு கண்டிப்பா காம்ப்ளிமெண்ட் போடும். he was a breaking. அப்ப வாஸ்ன்றது பி ஃபார்ம். பி ஃபார்ம் வெர்புக்கு அப்புறம் வந்தாவே காம்ப்ளிமெண்ட் சொல்லுவோம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. ரீடிங் மேட் இம் ஏ கம்ப்ளீட் மேன். இதுல என்ன சொல்றோம்? கண்டிப்பா மேட் வரதுனால இம் வந்து ஆப்ஜெக்ட் ஆகும், ஏ கம்ப்ளீட் மேன் வந்து சி ஆகும் வந்துரும். அப்ப SVOC இருக்குன்னு அர்த்தம். நெக்ஸ்ட் they selected me the SPL. அப்ப they elected me the SPL. அப்ப elected பண்ணிக்கலாம். அப்ப verb me வந்து ஆப்ஜெக்ட் ஆகும், the SPL வந்து காம்ப்ளிமெண்ட் ஆகும். Look at the next example. we called him a nice person. அப்ப நம்ம என்ன? called verb ஆகும், him வந்து IO ஆகும், a nice person வந்து காம்ப்ளிமெண்ட்னு சொல்லுவோம். சோ காம்ப்ளிமெண்ட் சொல்லும்போது இந்த சென்டென்ஸ் நம்ம எடுக்கும்போது என்ஜினியர், டாக்டர், கிங்னு சொல்லலாம் காம்ப்ளிமெண்ட் சொல்றோம். அதுவே ஆப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட் சொன்னா அந்த மேட், எலெக்டட், கால்ட், இது ரூட் வேர்டை ஞாபகத்துல வச்சுக்கங்க. இது எங்க வந்தாலும் கண்டிப்பா அந்த சென்டென்ஸ் என்ன இருக்கணும்? SVOC இருக்கணும்.
நெக்ஸ்ட் பார்ட்ல வாங்க பார்க்கலாம். நெக்ஸ்ட் பார்ட் கன்ஃபியூஸ் பண்ணிக்காத. ஃபர்ஸ்ட் மீ வந்தா இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் தானே சார் நம்ம கம்பேர் பண்ணுவோம். இதுல ஏன் நீங்க வந்து ஓசி கொண்டு வரணும் அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறாங்க. ஸோ இந்த ஸ்லைட்ல பாருங்க இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் அண்ட் ஆப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட். ஐஓக்கும் ஓசிக்கு என்ன ஒரு டிஃபரன்ஸ் அப்படின்னா லுக் அட் திஸ் எக்ஸாம்பிள். மை பிரதர் கேவ் மீ அ கைட். இந்த சென்டென்ஸ்ல இந்த மீ வந்து நம்ம என்ன சொல்லுவோம் ஐஓ தான். ஏன்னா கேவ் verb தான், மீ வந்து ஐஓ, எ கைடுன்றது டைரக்ட் ஆப்ஜெக்ட், மீ வந்து இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். அதே நெக்ஸ்ட் சென்டென்ஸ் மை பிரதர் கால்ட் மீ a குட் பர்சன், ரெண்டுலயுமே மீ தான் வருது. ஆனா செகண்ட் சென்டென்ஸ்ல பாத்தீங்கன்னா மீன்றது நாம வந்து கண்டிப்பா ஓவா போடி குட் பர்சன் காம்ப்ளிமெண்ட் பாரு. ஏன்னா அந்த கால்டுன்ற வேர்ட் இண்டிகேட் பண்றதுனால தான். அதனால தான் சொல்றேன் இந்த 5 வேர்ட்ஸ் வந்து ஈஸியா ஞாபகத்துல வச்சுக்கணும். நம்ம என்ன எலெக்டட், செலக்டட், கால்ட், மேட், நேம்டு, அந்த 5 வேர்ட்ஸ் இண்டிகேட் பண்ணீங்கனாவே ஈஸியா நம்ம வந்து ஆப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட் ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். அப்ப இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ்ல வந்து மீன் எடுக்கிறோம். ஆனா செகண்ட் சென்டென்ஸ்ல வந்து ஆப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட் எடுக்கும்போது மீ வந்து ஆப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட் இண்டிகேட் பண்ணுது. இந்த ஐஓ போடும்போது சி போடும்போது மட்டும் இந்த 5 வேர்ட்ஸ் ஞாபகத்துல வச்சுனா இட் கேன் பி so easy for you. இதுதான் காம்ப்ளிமெண்ட் காம்ப்ளிமெண்ட் தென் ஆப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட் பார்ட்ல சொல்றது. நெக்ஸ்ட் பார்ட் பாத்தீங்கன்னா இட்ஸ் ஃபைனல் பார்ட் அட்ஜென்ட். அட்ஜென்ட் ஆர் சம்படிஸ் ஆர் கால்ட் அட்ஜெக்டிவ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அட்ஜென்ட் இஸ் நத்திங் பட் இட் ஆஸ்க் த கொஸ்டின் பை வென், வேர் அண்ட் ஹவ். அதாவது இது வெர்பை நோக்கி எப்பொழுது, எங்கே மற்றும் எப்படி என்ற கேள்விக்கு விடையாக அமைவது அட்ஜென்ட். அதாவது நம்ம சொல்லுவோம் வென்னுனா நம்ம என்ன சொல்லுவோம், நம்ம வந்து ஒரு டைம், எந்த நேரத்துல சொல்றது. வேர்னா எங்க, ஒரு இடத்த குறிக்கிறோமா. அதாவது வென்னு சொல்லும்போது டைம், வேர்ன்னு சொல்லும்போது பிளேஸ், அவன்னு சொல்லும்போது நம்ம அந்த ஒர்க்கை எப்படி பண்ணுறது இண்டிகேட் பண்றது தான் அட்ஜென்ட். அதனாலதான் சொல்லுவாங்க மேக்ஸிமம் இது ஈஸியா கண்டுபிடிக்கிறது என்ன ஷார்ட்கட்னா அட் ஆனின் ப்ரிப்போஷனுக்கு அப்புறம் வரது எல்லாமே நம்ம வந்து என்ன சொல்லுவோம்னா அட்ஜென்ட் சொல்லுவோம். அட் ஆனின் ஞாபகம் வச்சுங்க. லுக் அட் எக்ஸாம்பிள். she wakes up at 5 o'clock. அப்ப அட் எந்த நேரம், அப்ப டைம் குடிச்சா என்ன வரும், நம்ம கண்டிப்பா என்ன வரும் அர்ஜென்ட். அப்ப டைம் கொடுத்துருக்கான், அப்ப வந்து அர்ஜென்ட்டா போடலாம். he lives in திருப்பூர். அப்ப அட் ஆன் இன், அந்த இன் திருப்பூர்ன்ற ஊர், அப்ப ஊர் பேர் கொடுத்தா என்ன வரும் நமக்கு கண்டிப்பா அர்ஜென்ட். அதாவது when, where and howன்னு சொல்றதான். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாத்தீங்கன்னா they will complete the task on Monday. on Monday சொல்லும் போது வந்து டே தான் சொல்லலாம். டே, டேட், இயர், மந்த், செஞ்சுரி, டிகேட்ஸ் இது எல்லாம் வந்தாவே கண்டிப்பா நம்ம வந்து என்ன சொல்லலாம் அர்ஜென்ட் சொல்லுவோம். அர்ஜென்ட்டுக்கு இன்னும் கொஞ்சம் சில ஷார்ட்கட்லாம் இருக்கு. என்னெல்லாம் அர்ஜென்ட் சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணா ஃபர்ஸ்ட் டைம் சொல்றோம். டைம்லாம் சேர்ந்த உடனே நெக்ஸ்ட் என்ன சொல்லுவோம், ஒரு டேவா சொல்றோம். டேவ்லாம் சேர்ந்து என்ன சொல்லுவோம், டேன்னு சொல்லும் போது சண்டே மண்டேல இருந்து எந்த டே கொடுத்தா அர்ஜென்ட் தான் போறோம். அந்த டேக்கெல்லாம் சேர்ந்தா வீக்ஸ், வாரமா சொல்றோம். அந்த வாரங்கள்லாம் சேர்ந்தா நெக்ஸ்ட் என்ன சொல்லுவோம், மாதங்கள், அதான் மந்த் சொல்லுவோம். ஜனவரி, பிப்ரவரி எந்த மந்த் கொடுத்தாலும் சரி. மாதங்கள்லாம் சேர்ந்தது என்ன சொல்லுவோம், வருடம், இயர். இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் இயர், செகண்ட் இயர், அதே வந்து பார்த்தா 2010, 2020 இயர் கொடுத்தாலும் அர்ஜென்ட்டா போடும். நெக்ஸ்ட் வருடங்கள்லாம் சேர்ந்தா 10 வருடம்னு சொல்லுவோம் இல்லையா, டிகேட்ஸ், 10 இயர்ஸ் சொல்லலாம். அந்த டிகேட்ஸ் கொடுத்தனாலும் ஃபர்ஸ்ட் டிகேட், செகண்ட் இயர் அர்ஜென்ட்டா வரும். நெக்ஸ்ட் டிகேட்ஸ்லாம் சேர்ந்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நெக்ஸ்ட் என்ன சொல்லுவோம், செஞ்சுரின்னு சொல்லுவோம். அதான் 100 வருடம் சொல்லலாம். அப்போ செஞ்சுரிஸ் கொடுத்தாலும் அர்ஜென்ட் தான் போடணும். இதெல்லாம் மீறி சில வேர்ட்ஸ் நம்ம இண்டிகேட் பண்ணணும். அந்த சூன் அப்படின்ற ஒரு வேர்டு வந்து அர்ஜென்ட்டா தான் போடுவோம். நவ் அப்படின்னு இப்பொழுது, எப்பொழுதுன்னு சொல்லுவோம். தென் சொல்லி அது மாதிரி வேர்டு வந்தாலும் அர்ஜென்ட்டா இருக்கும். எல்ஒய்ல ஒரு சென்டென்ஸ் முடிஞ்சிருக்குனாவே அது வந்து அர்ஜென்ட்ல தான் கொண்டு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சென்டென்ஸும் ஷார்ட்கட் தெரிஞ்சுக்கினா தான் ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணுவோம். ஸோ தீஸ் ஆல் த, அதே மாதிரி ஹியர், தேர்லாம் சொல்லும்போது அர்ஜென்ட்டா யூஸ் பண்ணிக்கலாம். அர்ஜென்ட்ன்றது வென், வேர், ஹவ்ன்றது தான் அர்ஜென்ட்டை இண்டிகேட் பண்ணி சொல்லும். அர்ஜென்ட் இஸ் நத்திங் பட், அவ்வளவுதான். வாங்க நெக்ஸ்ட் பார்ட் போலாம். இப்போ நெக்ஸ்ட் பார்ட்ல இப்போ இவ்வளோ ரீகால் பண்ணிருக்கலாம் சொல்லியிருக்கலாம். இதுக்கான சென்டென்ஸ் ஃபுல்லாக கொடுக்குறோம். உங்களுக்கு அது புரியுதான்னு பார்க்கலாம். லுக் அட் த ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ். ஐடென்டிஃபை த சென்டென்ஸ் பேட்டர்ன். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. தே நேம்ட் த சைல்ட் தேவ்தர்ஷன். இதில் நம்ம என்னென்ன சொல்லுவோம், தே வந்து நமக்கு என்ன தெரியும் சப்ஜெக்ட், நேம்டு வந்து என்ன வேர்பு, த சைல்டு வந்து என்ன சொல்லுவோம், இதில் நேம்டு வந்திருக்கு. அப்போ கண்டிப்பாக என்ன வரும், ஓவாவும், தேவ்தர்ஷன் வரும். நமக்கு வந்து சி. அப்போ இந்த சென்டென்ஸ்ல என்ன ஆன்சர், ஃபர்ஸ்ட் நமக்கு எஸ்வி ஓசி என்றது தான் கரெக்ட் ஆன்சர். புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஒரு கேட்டகரியா. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்க. மை ஸ்டூடெண்ட்ஸ் சப்ஜெக்ட், கம்ப்ளீட் வந்து என்ன சொல்லுவோம் வேர்ப், அதாவது எம்பிஏல இருக்கு. த ஒர்க்ன்றது அவன் முடிக்குவாங்க, என்னத்தை முடிப்பாங்க அந்த வேலையை. அப்போ ஆப்ஜெக்ட். ஆன், அட் ஆன் இன்னும் வந்து என்ன வரும், ஏ தான். அப்போ நம்ம என்ன சொல்லுங்க இந்த சென்டென்ஸ், இதோட கரெக்ட் ஆன்சர் எஸ்வி ஓஏ. லுக் அட் த நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள். பேர்ட்ஸ் ஃப்ளை இன் த ஸ்கை. இதுல பாருங்க பேர்ட்ஸ்ன்றது இட், தேன் கொண்டு வரணும்னா நம்ம சப்ஜெக்ட், ஃப்ளைன்றது என்ன சொல்லுவோம் வேர்ப், இந்த ஸ்கை என்ன சொல்லுவோம் இட், அட் ஆன் இன் வந்தாவே நெக்ஸ்ட் என்ன வரும் அர்ஜென்ட். அப்போ என்ன இதோட ஆன்சர் எஸ்வி ஏ. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்க. she is going to school now. அப்ப she வந்து சப்ஜெக்ட், இஸ் வெர்பா கோயிங் வெர்பா, ரெண்டையும் சேர்த்து தான் வெர்பன் போடணும். டூன்றது ப்ரிப்போஷன். அப்ப கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா இந்த சென்டென்ஸ் நம்ம எடுக்கும்போது அப்ப அர்ஜென்ட், நவ்ன்றது என்ன போடும் அர்ஜென்ட். அப்ப இதுல என்னென்ன இருக்கு எஸ்வி ஏஏ, அதாவது டு ஸ்கூல்ன்றது ஒரு இடம். அப்ப she is going to school now, அப்ப எஸ்வி ஏஏ கொண்டு வரும். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்க. she bought me a new car yesterday. இதுல she வந்து நமக்கு என்ன சப்ஜெக்ட்,
பாட்ன்றது என்ன சொல்லுவோம் verb. மீ ஞாபகத்துல வச்சுங்க என்ன வருது ஐஓ போடலாம் ஏன்னா அந்த 5 வேர்ட்ஸ் இல்ல எலெக்ட் செலக்ட் கால்ட் இல்லாதனால கண்டிப்பா ஐஓ. நியூ கார்ன்றது என்ன டைரக்ட் ஆப்ஜெக்ட். டே சொன்னோம் டே வந்தாவே என்ன வரும் அட்ஜென்ட். அப்ப இதோட பேட்டர்ன் என்ன SVIODOA அவ்வளவுதான். ஸோ நத்திங் பட் ஸோ இதெல்லாம் நம்ம ஞாபகத்தில் வச்சுன்னு எப்படி சொன்னா எகைன் நான் திருப்பி சொல்றேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் நம்ம சென்டென்ஸ் பேட்டர்ன் கரெக்டாக தெரினா சப்ஜெக்ட் ஃபுல்லாக படிங்க 8 சப்ஜெக்ட் என்னென்ன இருக்குன்னு. நெக்ஸ்ட் வந்து வேர்போட ரூல்ஸ் என்னெல்லாம் சொல்ல 9 ரூல்ஸ் ஞாபகத்தில் வச்சுக்கோண்டா ஈஸியாக ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அந்த மெயின் வேர்பு நெக்ஸ்ட் வந்து பி ஃபார்ம் வேர்ப் வந்தா ஐஎன்ஜி சேர்த்து போடணும். மாடல் வேர்ப் வந்தா கண்டிப்பா சேர்த்து போடணும். நெக்ஸ்ட் இருக்கிற வேர்டோட ஜாயின் பண்ணி தான் போடணும். ஹேவ் வேர்ப் வந்தா கண்டிப்பா நெக்ஸ்ட் இருக்கிற ஆஸ் அல்லது ஹேவ் பிளஸ் பிபி போடணும். ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் வந்தா வில் ஆர் ஷால் பிளஸ் ஹேவ் பிளஸ் பிபி சேர்த்து தான் போடணும். அதெல்லாம் தெரியும் வேர்ப் ஈஸி தான். நெக்ஸ்ட் கேட்டகரி நம்ம ஆப்ஜெக்ட். ஆப்ஜெக்ட்னா என்ன சொல்லுவோம் இட் ஆஸ் த கொஸ்டின் பை விச் ஆர் வாட் என்ன எதில்ன்றது ஆப்ஜெக்ட். ஆப்ஜெக்ட் நெக்ஸ்ட் எத்தனை விதமா பிரிச்சோம் டைரக்ட் ஆப்ஜெக்ட் இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் சொல்லுவோம். டைரக்ட் ஆப்ஜெக்ட்னா திங்ஸ் மட்டும். ஆனா இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் கண்டுபிடிக்கிறது சொல்லுவோம் நம்ம சப்ஜெக்ட் அதாவது ஐயோட ஆப்ஜெக்ட் மீ அதான் படிச்சுனே மீ அஸ் யூ ஹி அதான் ஹிம் ஹர் இட் தெம்லாம் சொல்றது இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் நெக்ஸ்ட் சொல்லுவோம். ஸோ இதுதான் ஆப்ஜெக்ட். நெக்ஸ்ட் காம்ப்ளிமெண்ட். காம்ப்ளிமெண்ட் என்ன சொல்லுவோம் காம்ப்ளிமெண்ட்ன்றது எதுக்கு வரும் பி ஃபார்ம் வேர்புக்கு அப்புறம் காம்ப்ளிமெண்ட் சொல்லுவோம். பிகம்ன்ற வேர்டுக்கு வரது அப்புறம் காம்ப்ளிமெண்ட் சொல்லுவோம். அதாவது தமிழ்ல சொன்னா பதவி சுவை அழகு உணர்வு அளவு சொல்றதுலாம் காம்ப்ளிமெண்ட் சொல்லுவோம். ஸோ காம்ப்ளிமெண்ட் ரெண்டு அதாவது நம்ம வந்து டைரக்ட் காம்ப்ளிமெண்ட் அல்லது ஆப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட். ஆப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஸோ எந்தெந்த வேர்ட்ஸ் அந்த 5 வேர்ட்ஸ் நான் திருப்பி ரீகால் பண்ணுங்க. எலெக்டட் செலக்டட் கால்டு நேம்டு மேக் அதான் மேக் மேடுன்னு கொண்டு வரக்கூடாது நம்ம வந்து ஓசி கண்டிப்பா வரும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா அந்த நமக்கு இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட்டும் ஆப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட்டும் ரெண்டு சென்டென்ஸோட உங்களுக்கு எக்ஸ்பிளைன் கொடுத்து எப்படி நம்ம டிஃபரன்ஸ் அந்த 5 வேர்ட்ஸ்